கிருபை கருணை அல்லாஹாலா நம்மை அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுறான். அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய முடிந்து அடுத்த வாரம் சிக்கர் மஜ்லிஸில் நம்ம ஒன்று கூட்டினான் அல்லாஹ். பொதுவாக அந்த முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. தக்குவா இறை எச்சத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரமலானுடைய தொடராக நாம அதிலேயே இருக்கணுன்றதுக்கு தான் அல்லாஹாலா பயிற்சி கொடுக்குறான். எதுவுமே மனிதனை பொறுத்தவரை பயிற்சி கொடுக்காமல் அவன் செய்ய மாட்டான், செய்யவும் தெரியாது. அதனால தான் அல்லாஹு தாலா வஹ்ரஜக்கும் இம்புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையான்றான். தாயின் கருவறையிலிருந்து சர்வ முட்டாளா உன்னை வெளியாக்கினேன்றான். அந்த பிள்ளைக்கு பால் குடிக்க கூட தெரியாது. ஆனால் ஒரு ஆடு குட்டி போட்டாலும் சரி, ஒரு மாடோ, எந்த ஜீவராசிகளும் கால்நடைகள் சொல்றோம்ல, குட்டி போட்ட உடனே அதே எழுந்து தாய் மடுவை தேடி பால் குடிக்கிறது. அப்போ அந்த ஆட்டுக்கும் சரி, மாடுக்கும் சரி, ஒட்டகத்துக்கும் சரி, இந்த மாதிரி விலங்குகளுக்கு அல்லாஹு தாலா அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். எழுந்து போய் மடுவை தேடி பால் குடிக்கும் அளவுக்கு அறிவு இருக்கு. மடு எதுன்னு தெரியணும்ல, வால் தொங்குது, வாலில் வாயை வச்சு உறிஞ்சா வருமா? அப்போ மடு எதுன்னு தெரிய அளவுக்கு அல்லாஹுத்தலா அதுக்கு அறிவை கொடுத்தான். சரி, அறிவு மட்டும் வந்தா போதுமா? ஆற்றல் வேணும் இல்ல, எழுந்திருக்கணும் இல்ல, சக்தி வேணும் இல்ல. அப்ப அந்த பிறந்த அந்த குட்டிகள் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே எழுந்து நிக்குது, கால் அப்படியே ஆடுது, கிடுகிடுன்னு ஆடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அது சுதாரித்து கொண்டு அந்த ஆற்றலை கொடுக்குறான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹால அந்த ஆற்றலை கொடுத்துட்டு அது எழுந்து நின்று பால் குடிக்கும் அளவுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் ஆற்றலை கொடுக்கின்றான். அதுக்கு பிறகு துள்ளி குதிக்குது. இப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் அல்லாஹு தாலா எழுந்து போற அளவுக்கு சக்தியும் கொடுக்கல? ஏன்னா பால் குடிக்கிறதுக்கு அது தானா போய் குடிக்கிற அளவுக்கு அறிவையும் கொடுக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் உணர்த்துகிறான். சர்க்கார் சொல்லுவாங்க, உன்னை தாயுடைய கருவறையிலிருந்து சர்வ முட்டாளா வெளியாக்கணுன்னு சொல்றான். நீ வந்த பிறகு என்ன அறிவுன்னு சொல்றல்ல, அது அந்த மாதிரி நினைக்காது, நீ நினைக்கிறேன். அப்போ இந்த அறிவை இறைவன் கொடுத்தான் என்று நினைப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை முட்டாளா வெளியாக்கினான். வந்த அறிவு எதை காட்ட வேண்டும்? இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவுகளையும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்துடைய அறிவை அறிவதற்காக வேண்டி நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை. அப்துல் கலாம் விஞ்ஞானி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த கண்டுபிடித்த பொருட்கள் எல்லாம் அணு ஆயுதம், அது இது, நியூட்ரின் அணு சொல்லுவாங்களே, நியூக்ளியஸா, என்ன கண்டுபிடிச்சு நிறைய எல்லாமே, ஆமாம், எல்லாமே கண்டுபிடிச்சாரு. பட்டு ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு எதுல மன திருப்தி இருக்குது? இதை கண்டுபிடிச்சதுல எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், இது பெரிய விஷயம் அப்படின்னு எது உங்களுக்கு தோணுதுன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, என்னை நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே எல்லாமே ஹேண்டிகேப்பு, எல்லாம் அந்த போலியோ அட்டாக் ஆன குழந்தைகள். அந்த பிள்ளைகளுக்கு ஷூ போட்டிருக்கிறாங்க. பட் அந்த வெயிட்டாக தூக்கிட்டு நடக்கிறது இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு அந்த பிள்ளைங்க நடந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த வெயிட்டை குறைச்சி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். இன்னும் ஃப்ளைட்டு பறக்குது பாருங்க, அதை தூக்கிட்டு பறக்கக்கூடிய அந்த எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பொருளை கொண்டு தான் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ராக்கெட்டு இது போன்றதெல்லாம் அதில் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு தூக்கி சுமக்கிறதுக்கு லேசான முறையில் ஒரு இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அந்த பிள்ளைகள்லாம் அதை போட்டுட்டு ஓடும்போது அவருடைய முகத்தில் உள்ள ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அதுதான் எனக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னென்னத்தையோ பெருசா கண்டுபிடிச்சவர்லாம் எனக்கு அதுல எக்ஸைட்டிங் இல்லை, எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்த அதுதான் எனக்கு பெரிய எக்ஸைட்டிங், அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு எனக்கு நான் உணர்றேன்னு சொல்லும் போது
அவரு எந்த கொள்கையில் இருக்க அது அப்பாற்பட்ட விஷயம். அதே நேரத்தில் மனிதர்களுடைய உள்ளங்களை அல்ஹம்துலில்லாஹ் மனிதருடைய உள்ளங்களை அல்ஹம்துலில்லாஹ் யாருடைய உள்ளமும் வேதனைப்படக்கூடாது. அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து சந்தோஷப்படுவது என்பது ஒரு உயர்வான குணம். நம்ம ஒரு உதவி செய்யறோம்னு சொன்னா அவருடைய முகத்துல உள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த உதவி பெறுபவருடைய சந்தோஷம், அதை பார்த்து நம்ம உள்ளம் சந்தோஷப்படணும். அல்லாஹ் நான் உதவி செய்யறதுக்கு அந்த பிள்ளைங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு ரப்பே. ஹைர் அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். செய்தி என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் எத்தனை கல்விகள் எத்தனை அறிவுகள் இருந்தாலும் சரி, அந்த அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உயர்வான அறிவு இருக்குதுன்னு சொன்னால் அது இறைவனை அறியும் அறிவு தான். அதனால அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற உணரக்கூடிய அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப உயர்வானது. ஷால்முல்லா சொன்ன மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்திருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஷேக்கு கொடுத்த ஈமான் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அதனால தான் கலிமாவுடைய விளக்கம் சாதாரணமான ஒன்று அல்ல. சத்திய சஹாபாக்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் அவர்களுடைய எக்கனாமிக் பாதிக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா, ஊரை விட்டே விரட்டி விட்டாங்க. அவர்களுடைய அவர்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊர்ல அவர்களுக்கு இடம் கொடுக்கல, அவங்கள விரட்டுனாங்க. அதனால ஹபஷியா போனாங்க. அப்போ அதுக்கு பிறகுதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு நபி வந்த பிறகு எல்லாரும் அங்கே வந்தாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டாங்க. போய் எங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கோ, எங்கே நமக்கு வந்து அடைக்கலம் இருக்கோ, அங்கே போய் நம்ம ஈமானோடு வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஸோ அப்போ அவர்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், நம்ம கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்துச்சு. ஆனா நம்ம லாயிலா இல்லா கலிமா சொல்லி அல்லாஹு தாலா நல்லதான் வாழ வச்சிருக்கிறான். இஸ்லாமியர்கள் அல்லாஹுடைய ஃபஸ்ல் கொண்டு உயர்வான வாழ்வு தான் வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கலிமாவை விளங்கணும்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு உயர்வு இருக்கிறது. சர்க்கார் சொல்லுவாங்க, கடைசி காலகட்டத்தில் ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்தான் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். ஈமான் இல்லாதவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும். பாருங்க, இப்போ பொருளாதாரம் வந்து இதாகிடுச்சு, எல்லா விலை ஏறுதுன்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கிறோம், ஆஹா என்னடா நம்ம சம்பளம் வந்து ஏற போறது கிடையாது என்ன. ஆனா பொருட்களுடைய விலைகள்லாம் ஏறும்போது நம்முடைய அதிகமான பொருள் சேலரி வந்து அதுக்கே போயிடும். மீதி அதுக்கு பிறகு நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ மெடிக்கல் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, ஏன்னா நம்ம தங்க இடம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்படி நிறைய இருக்கு, செலவினங்கள் இருக்கு. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போது நமக்கு சர்க்கார் அதான் சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. அது என்ன சொல்லுது, உன் ஹாஜத்தை பூர்த்தி செய்யறமா அல்லாஹ், இந்த சிருஷ்டிகள் பூர்த்தி செய்ய போறதில்ல, நீ வாங்கக்கூடிய வருவாயும் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய போறதில்ல, அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்யறான்னு சொல்லும் போது ஹாஜத்தரவா அல்லாவை காட்டி கொடுத்தாங்க. அதனால தான் அந்த ஈமான் நம்ம உள்ளத்தில் வேரூன்றி விட்டாங்க. சத்திய சஹாபாக்கள் அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை, அவங்களுடைய பிறந்த மண்ணை விட்டு விரட்டி விட்டார்கள். நாம அங்க போய் என்ன செய்ய போறோம்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஈமானோடு வாழ விட்டா போதும்ன்றாங்க. ஏன்னா வாழ வைக்கிறது நானா இருந்தா பரவாயில்ல, வாழ்வது நான் தான் தேடி, நான் பொருள் தேடி, நான் சிரமப்பட்டு, ஏன் ராசிக்கு அல்லாஹ் எனக்கு இலாவா தேவையை பூர்த்தி செய்யறமா அல்லாஹ், எங்க போனாலும் ஏன் ஹாஜத்தை அவன் பூர்த்தி செய்வான் என்று அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சார்கள். யோசிச்சு பாருங்க, ஈமான் வந்த பிறகு அல்லாஹு தாலா, ஈமான் வந்தா என்னது, அல்லாஹ் மீது நம்பிக்கை, அவன் தான் கொடுக்குறான்ற நம்பிக்கை, அவன் தான் ஹாஜத்தரவா, எதுவா இருந்தாலும் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லான்னு சொல்றோம். இந்த ஈமான் சத்திய சஹாபாக்கள் வந்தா எல்லாம் வரணும் இல்லை அவங்களை தேடி. ஆனா சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டுல, கம்பீரமாக போய்கொண்டிருந்த நாட்டுல இருந்து விரட்டப்பட்டார்கள் சொன்னா அவரிடந்து புடுங்கப்பட்டது, எல்லாமே பறிக்கப்பட்டது. வியாபாரம் போயிடுச்சு, மனைவி மக்கள் போயிட்டாங்க, ஊரு போயிடுச்சு, வீடு போச்சு, எல்லாமே பிடுங்கப்படுது. அப்ப ஹாஜத்தரவானா என்ன? ஹாஜத்தரவான அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பிறகு எல்லாரும் வரணும் இல்ல, எல்லாம் வந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம், எனக்கு அல்லாஹ் தஆலா முதல் வாழ்க்கையை விட இன்னும் அதிகமா கொடுத்தான்பா, இந்த ஹாஜத்தை என் தேவையை பூர்த்தி செஞ்சான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஆனால் அவர்கள் கலிமா சொன்னதன் காரணமாக எல்லாம் பிடுங்கப்பட்டதுன்னு சொன்னா ஹாஜத்னா என்ன, அதுதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சத்திய சஹாபாக்கள். ஹாஜத்னா என்ன, என்ன இல்முல இருக்கோ அது ஜுஹூராவது பேர் ஹாஜத்து. நம்ம தேவை என்ன, நாம ஒன்று நினைக்கின்றோமே அது தேவை அல்ல, என் இறைவன் எதை நினைக்கிறானோ அது தேவை. அவனுடைய இல்முல என்ன இருக்குதோ
அதுதான் என்னுடைய தேவை. உங்க பிள்ளைக்கு நீங்க நினைக்கிறது தேவையா, அல்ல அந்த புள்ள நினைக்கிறது தேவையா? அந்த புள்ள எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துன்னு கேட்குது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கேட்குது. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி தான் வெறும் சளி, இரும்பல், ஜுரம், மூக்கெல்லாம் ஒளி விட்டு இருக்குது. நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? வேணான்னு சொல்றீங்க. இஞ்சி சாறு ஊத்துறீங்க கொண்டு போய் நைட்டு படுக்க வைக்கும் போது. அது வேணான்னு சொல்லுது. எதை வேண்டாம் என்று சொல்கிறதோ அதை நீங்கள் திணிக்கிறீர்கள். எதை வேணும்னு கேட்குதோ அதை வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களை என்ன சொல்றது? ஹாஜத்தரவான்னு சொல்றதா என்ன சொல்லுது? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் ஹாஜத்தரவான்றோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரான்றான் அல்லாஹ். ரப்பே சகீர்னு சொல்றான் தாயும் தந்தையும். ஆனால் அவர்கள் திணிக்கிறார்கள். எது தேவை என்பது நீ முடிவு செய்வதல்ல, ரப்பு முடிவு செய்வதுதான் ஹாஜத்தர். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் முடிவு செஞ்சிருக்கிறேன் உனக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு சொல்லி. எக்கனாமிக் எல்லாமே வீழ்ந்த காலத்தில் உன்னை ராஜாவாக வாழ வைக்கவும் எனக்கு தெரியும். எல்லாம் இருக்கும் போதும் உன்னை ஏழையாக என ஃபகீராக வாழ வைக்கவும் நான் முடிவு செய்யணும்ன்றான் அல்லாஹ். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகீராகவும் வாழ்ந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசராகவும் வாழ்ந்தார்கள். 2 நிலையும் காட்டினாங்க நபி அவர்கள். அதனால்தான் பெருமானாரை இத்திபா செய்யணும். நபி இத்திபான்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் சுக்ர் செய்வேன், எனக்கு அவன் கொடுக்கவில்லை என்றால் நான் சபுர் செய்வேன் நபி. இந்த நிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப அவரிடந்து பிடுங்கப்படும் போது ஹாஜத்தரவாவாக அல்லாவை பார்த்தார்கள். இதுவும் என்னுடைய தேவைதான், என் ஈமானை இறைவன் சோதிக்கின்றான். அதாவது சொல்லுவோம், நீங்க கஷ்டம் வருது, சிரமம் வருது, அந்த சிரமம் உங்களை இறைவனிடமிருந்து தூரமாக்கினால் அது முசீபத்து. மூல சொன்னாங்க, கஷ்டம் வருது, ஒரு சிரமம் வருது, ஆனா நம்ம அல்லாஹ் பக்கம் போக மாட்டோம். அல் ஃபஹ்ரு ஃபஹ்ரி நாங்க பெருமானார். அல் ஃபஹ்ரு ஃபஹ்ரி. இன்னொன்னு காதல் ஃபக்ரு ஐயஹூன குஃப்ரா, அந்த ஹதீஸ் இருக்கு. ஏழ்மை இருக்கே குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருமா. அதனால ஏழ்மையை பயப்படுங்கன்னாங்க நபி, அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னாங்க. இப்போ அல்லாஹு தாலா நமக்கு ஒரு ஏழ்மையை கொடுக்குறான், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படி ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஏழ்மையை கொடுக்குறான், ஆனா அந்த அடியான் அல்லாஹ் விட்டு தூரமாகறான்னு சொன்னா அந்த ஏழ்மை இருக்கு பாத்தீங்களா, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முசீபத் அவனுக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏழ்மையா இருந்தாலும் சரி, அல்ல நோயா இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இறைவனை விட்டு அவன் தூரமாகறான்னு சொன்னா அது அவனுக்கு முசீபத்து தான். இதே அவன் இறைவனை இன்னும் நெருங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு ஜிக்ர் செஞ்சுட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் ஏன்னா அதிகமாக செலவாத்து ஓதுறான், அதிகமாக இபாதத் செய்யறான்னு சொன்னா அந்த ஏழ்மை இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, அது முசீபத் அல்ல, ரஹ்மத்து. சத்திய சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாம் பிடுங்கப்பட்ட பிறகும் இறைவனோடு அப்பிக்கொண்டார்கள், இறைவனோடு ஒட்டி கொண்டார்கள், இறை சிந்தனையிலே வாழ்ந்தார்கள். அதனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்தான். அவர்கள் அரசரை போல வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். புரியுங்களா? அப்போ அல்லாஹு தாலா எதை கொடுக்கிறானோ அவன் தான் கொடுக்கிறான்னு முதல்ல பார்க்கணும். அவனோடு நம்மை சேர்க்கக்கூடியதாக எதுவாக இருந்தாலும் சரி அது ரஹமத்து தான். பணம் கோட்டி, அதனால தான் சொல்லுவாங்க, இறை நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமாக துனியாவுடைய செல்வங்களை கொடுத்தால் பயப்படுவார்கள். யா அல்லாஹ், இந்த துனியாவுடைய செல்வங்களை கொடுத்து உன்னை விட்டு தூரமாக்கி விடுவாயோ என்ற பயம் இருக்குமா அவங்க உள்ளத்துல. அதனால அதிகமாக அவங்க ஜிக்ர் செய்வாங்க, அதிகமாக இறைவனை தக்வா செய்வார்கள், ரொம்ப பயப்படுவாங்க. இப்படி அல்லாஹ் காசை கொடுத்து நம்மளை தூரமாக்குகிறானோ, தன்னை விட்டு ஒதுக்கி விடுவானோ என்று பயப்படுறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த நியாமத்துகள் மிகப்பெரியவை. அதனால இந்த எக்கனாமிக்கான ப்ராப்ளம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே ஒன்று என்னது சொல்லுமா, கலிமாவுடைய விளக்கம் தான். அதான் ஷேக் நாயகர் நமக்கு அந்த கலிமாவை கற்றுக் கொடுத்தார்கள். தஜ்ஜால்கிட்ட என்ன சொல்றது, ரிசுக்குடைய பொறுப்பு போயிடும் நாங்கள் பெருமானார், அவன்கிட்ட கண்ட்ரோல் போயிடும். கண்ட்ரோல் போன பிறகு தன்னை யார் ஈமான் கொள்வானோ அவனுக்கு தான் அல்ல அவன் ரிசுக்கு கொடுப்பான், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்போ மூமீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் கண்ணில் படாமல் ஈமானோடு வாழ்வதற்காக வேண்டி காட்டுக்கு சென்று விடுவாங்க, காட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ரிசுக்கு கிடைக்காது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அப்போ என்ன செய்வாங்க அவங்க, காட்டுல போயிட்டு பசித்திருந்தே அவர்கள் மறந்து விடுவார்களான்னு கேட்குறாங்க. பசிலேயே அவங்க மூத்தா போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வார்கள், அவங்களுடைய பசியும் அடங்கிருன்றாங்க. அப்போ ஒரு காலம் கியாமத்துடைய நெருக்கத்துல மூமீன்கள் பசித்திருப்பார்கள்,
அவங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இறைவனை தியானம் செய்வார்கள், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வாங்க, அவங்க பசி போயிடும்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நிஸ்பத்தை கொண்டு தான் உங்க ஹாஜத்தை பூர்த்தி செய்யணுன்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. நிஸ்பத்தே இல்லாமலும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். இந்த ஈமானை வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் மூமீன்கள். அல்லாஹு தாலா இது இருந்தாதான் இது இருந்தாதான் நம்ம தேவையா, அது இருந்தாதான் தேவையான்னு சொல்லி நிற்கோமே, நம்ம மூமீன் கிடையாது, உண்மை மூமீன் கிடையாது. நம்முடைய ஈமான்ல பலகீனமான ஈமான் உடையவர்னு அர்த்தம். அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருக்குமே தவிர சிருஷ்டிகளை நம்பி வாழ்றோம்னு அர்த்தம். எதுவுமே என் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனா எனக்கு கொடுப்பான்னு நினைக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஈமான். ஹாஜராமையாரு கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க பாலைவனத்துல. அவர்களுக்கும் தண்ணீர் தாகும், பிள்ளைக்கும் தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தை அழுவும் போது இங்க இருந்து பாக்குறாங்க, காணல் நீர் தான் தெரியுது, ஓடுறாங்க. எதை தேடி ஓடினாங்க? தண்ணியை தேடியா? தண்ணியை தேடி ஓடினா ஒருத்தர் 2 வாட்டி ஓடுவோம், 3 வாட்டி ஓடி போய்ப்பாமா. தெரியாம இருக்கணும், ஏன்னா ஆசை இருக்கு. உயிர் போற நேரம் ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம், புரியுதுங்களா? 7 தடவை ஓடுவாங்க. எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இன்னும் தண்ணி தாங்க அதிகமாகவும் குறையுமா? ஓடுனா அதிகமாக தான் ஆகும். அதை விட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாலாவது நமக்கு தண்ணி தாகம் குறைதா பார்ப்போம், எனர்ஜி கிடைக்குதா பார்ப்போம்னு உட்காரலாம்ல. ஆனா அவங்க ஓடுனாங்க. காரணம் என்ன? ஆமா, ஏன் ஓடினாங்க? நல்ல தெரியுது காணல் நீர் தான். இந்த காணல் நீரை கண்டு ஓடவில்லை, அந்த காணல் நீரை காட்டும் இறைவனை கண்டு ஓடினார்கள். இந்த காணல் நீரை காட்டுறது அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடினால் இந்த காணல் நீரை உண்மையான நீராக மாற்றவும் அவன் ஆற்றல் பெற்றவன். நான் இந்த சிருஷ்டியை கண்டு ஓடல, சிருஷ்டி கர்த்தாவை கண்டு ஓடுகிறேன்னு ஒன்னாங்க. அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடியிலே அந்த தண்ணீரை கொண்டு வந்தான். அவர்களுடைய ஓட்டம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சமா போச்சு. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுடைய ஓட்டம், அது சாதாரண ஓட்டம் அல்ல, கலிமாவுடைய ஓட்டம். அது 7 முறை அல்ல, 70 முறையும் ஓடுவதற்கு ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள். அவருடைய ஈமான் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. 70 முறைக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா தண்ணீரை கொடுத்தான்னு சொன்னா 70 முறை ஓடி இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் சிரமமா போயிடும். நமக்கு அது அல்லாஹு தாலா என்ன ஹஜ்ஜில் நமக்கு ஒரு கடமையாக்கி விட்டான். அப்ப நாம 70 முறை ஓடணும்னு சொன்னா அவ்வளவுதான், ஹஜ்ஜை செய்ய மாட்டான். வானப்பா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். அதனால உம்மத்தே முகமதியாவுக்கு லேசாக்கணும்னு அல்லாஹு தாலா 7 முறையோட தண்ணியை கொடுத்துட்டான். அவர்கள் ஈமானுக்கு 70 முறை கூட ஓடுறதுக்கு ஆற்றல் பெற்றவர்கள். செய்தி என்னன்னா, இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய செயலை அல்லாஹு தாலா சொல்றான், உங்களுடைய இந்த செயல் இருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்றான். குரான்ல அந்த ஆயத்தை நான் மறக்கிறேன். உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இதை நான் வீணாக்கி விட மாட்டேன்றான் அல்லாஹ். அது வீணாகவே இல்லை, கியாமத் வரைக்கும் அதை நான் பார்க்கிறேன்றான். ஒவ்வொரு ஹாஜிகள் ஓடும் போதும் அங்க சயி செய்யறாங்களே, செய்யும் போதும் அல்லாஹு தாலா நம்மை பார்க்கவில்லை, அங்கே ஹாஜரா அம்மையாருடைய ஈமானை பார்க்கிறான், அவர்களை பார்க்கிறான். புரியுதுங்களா? அதுக்குதான் நமக்கு நன்மை கொடுக்குறான். நீ அவங்க ஓடின மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடணுன்றான். ஒரு பெண் ஓடுவதை போல ஓடணுன்றான். ஆம்பளை மாதிரி ஓடாத, பொம்பளை ஓடுனா எப்படி ஓடுவாங்க அப்படி ஓடணுன்றான் சரி. ஏன்னா நான் உன்னை பார்க்கறது, உன்னை பார்க்கலன்னா உன்னிலே நான் ஹாஜரா அம்மையாரை பார்க்கிறேன். நமக்கு வரிசையா கொலா இருக்குது, எந்த தண்ணியை தேடி ஓடுறோம்? வரிசையா கொலா இருக்கு. அந்த அம்மையார் இறை நேச பெண்மணி, நபியுடைய மனைவி, அவர்கள் செய்த செயலை நான் செஞ்சு என் ரப்பி என்னை பொருத்தி கொள்ள வேண்டும் என்று நாம ஓடணும். நம்ம எதுக்கு ஓடணும்? வழியெல்லாம் தண்ணி இருக்கு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த பெண்மணி எப்படி ஓடுறாங்களோ அப்படி நான் ஓடுற ரப்பே, அவர்களை நீ பொருந்தி கொண்டாய், நேசிச்சாய், இந்த பாவியான அடியான் என்னையும் நீ பொருந்திக்கொள் நேசி என்று நம்ம ஓடும். அல்லாஹ் நம்மள ஓட சொன்னான். அப்படியாவது நான் உன்னை நேசிக்கிறேன்றான். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தான உன்னை, நல்லடியார்களை நான் நேசிக்கின்றேன். ஏன்னா உம்மத்தே முகமதியா வந்துட்டேன், முகமது ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உம்மத்தையும் நான் நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அந்த நேசர்களை போல நீ நடி, நானும் உன்னை நேசிக்கிறேன்றான். அவர்கள் செஞ்ச செயலை நீ செஞ்சு காட்டு, உன்னை நான் நேசிக்கிறேன்றான் அல்லாஹ். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ஃபضل செய்யணும். அதனால நேரம் கடந்து விட்டது. இறை சிந்தனையோடு இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானுடைய தக்வா செய்த, இறைவனோடு வாழ்ந்த ஒரு வாழ்வு, அது நாம் அடுத்த ரமலான் வரும் வரை இறைவனோடு வாழக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. அந்த சார்ஜ் குறையாமல் என்னென்ன அமல்கள் நாம் செய்தோமோ அந்த அமல்கள் எல்லாம் இந்த ரமலான் முடிந்த பிறகும் நாம செய்யக்கூடியவர்களாக. தக்குவா இறையச்சம் தான், அமல்னா செயலை நான் எல்லாம் பாக்குறது இல்லை. இப்ப தராவிய தொழ முடியும் அப்படி அல்ல. உங்களுடைய தக்குவா, உங்களுடைய இறையச்சம் உங்க உள்ளத்துல இருக்கிறதுல அது இருந்தால்
நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த ரமதான்ல செய்த அமலை கபூல் செஞ்சுட்டான்றதுக்கு ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். இன்ஷா அல்லாஹ். கொஞ்ச நேரம்